நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வி உலகம் பயிற்சி மைய சார்பில் நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டுருக்குறோம் நம்ம. ஸோ அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம காட்ட போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம் நம்ம டைரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் வழியே மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் டேஷ் எனப்படும். ஸோ இதற்கான விடை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தன் வழியே ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அது வழியாக மின்னோட்டம் கரண்ட்டை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மின் கடத்தா பொருட்கள். ஓகேங்களா. அடுத்தது காப்பான்கள். இது ரெண்டுமே ஆன்சர். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மின் கடத்திகள் அப்படின்றது கண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். அதனால் இது கிடையாது. அடுத்தது மேற்கண்ட ஆ மற்றும் ஆ இரண்டும். இதுதான் இப்போ சரியான விடை. இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி மேற்கண்ட ஆ மற்றும் ஆ இரண்டும் அப்படின்றது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு கூலம் என்பது தோராயமாக எதற்கு சமம்? நம்ம இங்கிலீஷில் 1 கூலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது எதற்கு சமம் அப்படின்ட்டு சொல்லும்போது 6.242 × 10⁻18 ப்ரோட்டான்ஸ். நார்மலாக ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட்டு ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றதுனால இது ரெண்டுமே கரெக்டு தான். 6.242 × 10⁻18 ப்ரோட்டானும் கரெக்டு தான், எலக்ட்ரானும் கரெக்டு தான். ரெண்டுமே சரியான விடை தான். அப்போ இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்க்கும்போது மேற்கண்ட இரண்டும். ஆப்ஷன் சி என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான விடை. மேற்கண்ட இரண்டும் சரின்றது கரெக்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அடுத்த கேள்வி, ஒரு பொருளின் மின் கடத்து திறன் என்பது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன் மின் கடத்து திறன். இது கரெக்டு. அப்பொருளின் மின்னோட்டம் கடத்தும் தன்மையின் அளவு. இதுவும் கரெக்டு. மேற்கண்ட இரண்டும் அப்படின்றது சரி. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின், தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு. எஸ்ஐ யூனிட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேடியன். ரேடியன் தான் தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு. அடுத்ததாக திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு. இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா இது. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகுனா ரேடியன், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னா எஸ்ட்ரேடியன். ஓகேங்களா. இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். இது ரேடியன், எஸ்ட்ரேடியன். இது தலக்கோணம், இது பார்த்திங்கன்னா திண்ம கோணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது, வாகனங்களின் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படும் கண்ணாடி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் குவி ஆடி. வாகனங்களின் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படும். கார், பைக்லலாம் பின்னாடி வர வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியின் பெயர் குவி ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் மிக சிறந்த ஒளி எதிரொளிப்பு பொருள் எது? ஒளி எதிரொளிப்பு பொருள் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளி. வெள்ளி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான விடை. அடுத்தது, கரைசலில் மின்னோட்டத்தை அளிக்க வல்ல அயனிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருள் அப்படின்னும் போது இதற்கான விடை பார்த்திங்கன்னா மின்பகுளி. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் மின்பகுளி. அதுதான் இதற்கான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எந்த கதிரை பயன்படுத்தி வெப்பநிலைமானிகளை கொண்டு ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய முடியும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோவிட் டைமில் கூட யார் இதையும் தொடாமல் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை அளப்பாங்க. ஓகேங்களா, வெப்பநிலையை. அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இதுன்னு பார்த்திங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேங்களா. இங்கிலீஷில் அதை பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு ஆன்சர், சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மீக்கடத்திகள் என்பவை
மிக குறைந்த வெப்பநிலையில் சில கடத்திகள் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துகின்றன. அந்த வெப்பநிலை என்ன? ஸோ மீக்கடத்திகளில் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை, ஓகேங்களா. ஸோ இந்த மிக குறைந்த வெப்பநிலையில் சில கடத்திகள் எந்த விதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துதுன்னு. ஸோ அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 30 கெல்வின், ஓகேங்களா. ஸோ கெல்வினில் பார்க்கும்போது 30, டிகிரி செல்சியஸில் பார்க்கும்போது -243.2 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் அதற்கான விடை, ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை, ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கல்வி உலகம் பயிற்சி மையத்தோட சாம்பிள் டெஸ்ட்டு 1 ஃபிசிக்ஸ் 1ஓட கொஷின் பேப்பர் இது. ஸோ இதேமாரி உங்களுக்கும் கொஷின் பேப்பர் வேணும், நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வீடியோவில் தெரிகிற இந்த நம்பரை பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.